வணக்கம் மக்களே, இந்த பொங்கலுக்கு வழக்கமாக செய்கிற சக்கரை பொங்கலுக்கு பதிலாக இது மாதிரி சாமை கருப்பட்டி பொங்கல் செஞ்சு பாருங்கள். 1 டம்ளர் சாமை அரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பை இது மாதிரி நல்லா வறுத்துட்டு தண்ணியில் 2-3 தடவை அலசிட்டு ஊற விட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது அது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த பால் நல்லா கொதித்து வரும்போது இதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து வேக விட்டுடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இது நல்லா வெந்து வரும். இந்த வேகிறதுக்குள்ளே நம்ம கருப்பட்டியாக கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்காக கருப்பட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கரைஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம பாசிப்பருப்பும் அரிசியும் வெந்ததுக்கப்புறமா அது கூட சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விடலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சோன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இது கூட வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, தேங்காய் துண்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கடைசியாக இதில் தட்டி வச்ச சுக்கு ஏலக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பரான சாமை கருப்பட்டி